நதிநீர் பிரச்சினைகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உரிய நடவடிக்கை எடுத்து வருவதன் காரணமாக தமிழகத்தின் உரிமைகள் நிலைநாட்டப்பட்டதுடன் கிடைக்க வேண்டிய தண்ணீரும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தி வருவதுடன் உச்சநீதிமன்றத்திலும் தமிழக அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதிக்கச் செய்யும் நிகழ்வுகளிலும் குற்றத்தடுப்பு, புலனாய்வு ஆகிய பணிகளிலும் காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பொது அமைதி தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த வரலாற்று சாதனை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய எழுச்சியுரை. நதிநீர் பிரச்சனைகளில் எனது தலைமையிலான அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதன் காரணமாக நமது உரிமைகள் நிலைநாட்டப்பட்டதுடன் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லை பெரியார் அணை பிரச்சனையை விசாரித்துக் கொண்டிருந்த உச்சநீதிமன்றம் இது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் டாக்டர் A.S. ஆனந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவினை அமைத்து 2010ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டின் சார்பில் அந்த குழுவில் யாரையும் நியமிக்க வேண்டாம் என முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு முடிவெடுத்தது. இதை கண்டித்து நான் அப்போது அறிக்கை வெளியிட்ட பின்புதான் தமிழ்நாட்டின் சார்பில் நீதியரசர் டாக்டர் A.R. லட்சுமணன் நியமிக்கப்பட்டார். எனது தலைமையிலான அரசு 2011ஆம் ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்ற பின் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு முன்பும் உச்சநீதிமன்றத்திலும் சரியான ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வைத்ததன் அடிப்படையிலேதான் உச்சநீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு பெறப்பட்டது. எனவே கடந்த 2 வருடங்களில் முல்லை பெரியார் அணையில் 142 அடி வரை தண்ணீர் தேக்க முடிந்தது. காவேரி நதிநீர் பிரச்சனையில் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை 5/2/2007 அன்று பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் திமுக அங்கம் வகித்த மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு இதனை மத்திய அரசிதழில் வெளியிடவில்லை. எனது தலைமையிலான அரசு எடுத்த நடவடிக்கையினால்தான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு பெறப்பட்டு நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க நான் பாரத பிரதமர் அவர்களை வற்புறுத்தி வருகிறேன். உச்சநீதிமன்றத்திலும் அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இதிலும் விரைவில் நமக்கு வெற்றி நிச்சயம் என நான் உறுதியாக நம்புகிறேன். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருகிறது. சட்டம் ஒழுங்கை பாதிக்க செய்யும் நிகழ்வுகளிலும் குற்றத்தடுப்பு, புலனாய்வு ஆகிய காவல் பணிகளில் காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ள காரணத்தால் தமிழகத்தில் பொது அமைதி பாதுகாக்கப்படுகிறது. பொது அமைதி என்பதும் குற்ற நிகழ்வுகள் என்பதும் வெவ்வேறானவை ஆகும். பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படா வண்ணம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் குற்ற நிகழ்வுகளே இல்லை என்ற நிலைமையை எய்திட இயலாது. மக்கள் தொகை அதிகரிப்பு, வளர்ந்து வரும் பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம், மாறிவரும் சமுதாய சூழ்நிலை மற்றும் நகரமயம் ஆதல் ஆகியவற்றால் குற்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும் என்பதுதான் பொதுவான நடைமுறை என்றாலும் எனது தலைமையின் கீழ் காவல்துறையினரின் சிறப்பான பணிகளின் காரணமாக தமிழ்நாட்டில் குற்ற நிகழ்வுகள் குறைந்து வருகின்றன என்பதுதான் உண்மையாகும். குற்ற விகிதம், அதாவது 1,00,000 மக்கள் தொகைக்கு எத்தனை குற்றங்கள் நடந்துள்ளன என்ற அளவீட்டின்படி பார்த்தால் 2010ஆம் ஆண்டு, அதாவது முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் இறுதி ஆண்டில் தாக்கலான இந்திய தண்டனை சட்ட குற்றங்களின் குற்ற விகிதம் 227.08 என இருந்தது. தற்போது இந்த குற்ற விகிதம் எனது ஆட்சியில் 242.85 என குறைந்துள்ளது. அதே போன்று
2010ஆம் ஆண்டு 1715 என இருந்த கொலைகளின் எண்ணிக்கை 2015ஆம் ஆண்டு 1642 என குறைந்துள்ளன. அதுபோலவே ஆதாய கொலை வழக்குகள் 30.07%, கொள்ளை வழக்குகள் 2.75%, களவு வழக்குகள் 23.22%, கொலை வழக்குகள் உள்ளிட்ட சொத்து சம்பந்தமான வழக்குகள் 13.57% குறைந்துள்ளன. எனவே குற்றங்களின் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட தற்போது எனது ஆட்சியில் அவை குறைந்துள்ளன என்பதை நான் உறுதியுடன் பதிவு செய்ய விரும்புகிறேன்.